சமகால விந்தை செய்திகள். பாகம் 52. கணனி கோளாறால் இலவசமாக விற்கப்பட்ட விமான பயண சீட்டுகள். அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான நிறுவனமாக கருதப்படும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் இணையதள முன்பதிவு பிரிவில் கடந்த வாரம் கணனி இணைப்புகளில் தொழில்நுட்ப குறைபாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் அன்று பதிவு செய்த பயண சீட்டுகள் பணம் எதுவும் பெறாமலும் மிக குறைந்த அளவிலான தொகையிலும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த தவறு ஊழியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அந்த நிறுவனம் தற்காலிகமாக விற்பனையை நிறுத்தி வைத்துள்ளது. இதுபோல் விற்கப்பட்ட டிக்கெட்டுகளின் மொத்த எண்ணிக்கையையோ அதனால் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட செலவையோ அந்நிறுவனம் வெளியிடவில்லை. ஆனால் தவறுதலாக விற்கப்பட்ட போதிலும் பயணிகள் அதே கட்டணத்தில் தங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று விமான நிறுவனம் தங்களது இணையதள தகவலில் தெரிவித்துள்ளது. பயணிகள் அந்நாட்டின் பாதுகாப்பு கட்டணமான $5 செலுத்தினால் போதுமானது என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. பொதுவாக ஒவ்வொரு பதிவாக முடிவு செய்யும் நிர்வாகம் இந்த முறை சூழ்நிலை காரணங்களை கொண்டு அனைத்து பயணிகளுக்கும் அதே சலுகையை அளிப்பதாக தெரிவித்துள்ளது. ஆஹா, இணையதள சிக்கலுக்குள் அகப்பட்டவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் தான். மிக குறைந்த அளவு செலவில் தங்கள் பயணங்களை மேற்கொண்டிருப்பார்கள். ஆம், இணையம் என்பது இதுதான். கொஞ்சம் தவறினாலும் மொத்தமாக சொதப்பிவிடும். கர்ப்பிணி வயிற்றுக்குள் போதைப் பொருள் அதிர்ச்சியில் அதிகாரிகள். கர்ப்பிணியாக நாடகமாடி போதைப் பொருளை கடத்த முயன்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலம்பியாவில் உள்ள பொக்கோடோ விமான நிலையத்தில் வைத்தே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். டொரண்டோவை சேர்ந்த 28 வயது மதிக்கத்தக்க பெண் கர்ப்பிணி போன்று நாடகமாடி 2 கிலோகிராம் உடைய போதைப் பொருளை கடத்த முயன்றார். ஏர் கனடா விமானத்தில் ஏற முயன்ற போது போலீஸ் அதிகாரி ஒருவர் சந்தேகமடைந்து குறித்த பெண்ணை சோதனையிட்ட போதுதான் உண்மை தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பெண் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விசாரணையில் கடந்த மாதம் 6ஆம் திகதி கொலம்பியாவுக்கு வந்துள்ளார் என்றும் சமூக ஆர்வலர் என்பதும் தெரிய வந்துள்ளது. என்னம்மா யோசிக்கிறாங்க? கர்ப்பிணி வேஷமும் போட்டாச்சு. இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ? ஆனாலும் அசல் கர்ப்பிணி போல் தான் இருக்கிறார். சமூக ஆர்வலர் இப்படியெல்லாம் செய்வாரோ? வெற்று தண்ணீர் போத்தல் கொடுத்து ரயில் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகம். வெற்று தண்ணீர் போத்தல் கொடுத்து ரயில் கட்டணம் செலுத்தும் திட்டத்தை பீஜிங் சப்வே ரயில் அறிமுகம் செய்துள்ளது. சீனாவில் ரயில் பயணம் செய்யும் பயணிகள் வெற்று குடிநீர் போத்தல்களை ஆங்காங்கே வீசுகின்றனர். இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. வெற்று குடிநீர் போத்தல்களை ஒன்றாக சேகரித்து மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த பீஜிங் சப்வே ரயில் நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி 2 சப்வே ரயில் நிலையங்களில் வெற்று போத்தல்களை சேகரிக்கும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு வெற்று போத்தலை இயந்திரத்தில் போட்டால் $0.15 அளவுக்கு ஒரு சிறு தொகை வாடிக்கையாளருக்கு கிடைக்கும். 15 போத்தல் போட்டால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு டிக்கெட் எடுக்கும் அளவுக்கு பணம் கிடைக்கும். திட்டம் வெற்றி பெற்றால் விரிவுபடுத்தப்படும் என சப்வே ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடடா, அருமையான திட்டம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நல்ல திட்டம். ஆனாலும் எல்லோரும் போத்தல் தேடி அலைய போகிறார்கள். 30 அடி உயரத்தில் இருக்கும் வீட்டுக்கு 30 செகண்ட்களில் துவிச்சக்கர வண்டியில் செல்லும் இளைஞர். அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் 30 அடி உயரத்தில் இருக்கும் மரத்திலான வீட்டிற்கு செல்லக்கூடிய துவிச்சக்கர வண்டியொன்றை உருவாக்கியுள்ளார். அமெரிக்காவின் இடஹோ மாகாணத்தில் உள்ள சென் பாயிண்ட் என்னும் இடத்தில் உள்ள 22 வயதான ஈத்தன் என்ற இளைஞரே இந்த துவிச்சக்கர வண்டியினை வடிவமைத்துள்ளார். மரத்தின் மீது அமைந்துள்ள இவரது மரத்திலான வீட்டிற்கு ஏறி செல்ல 30 அடி உயரமான ஏணியை பயன்படுத்தியுள்ளார். இதற்கு பதிலாக விரைவாக தூக்கி செல்லக்கூடிய கண்டுபிடிப்பினை உருவாக்கலாம் என்ற திட்டத்திலேயே இந்த துவிச்சக்கர வண்டி உயர்த்தியை உருவாக்கியுள்ளார். 2 தடவைகள் முயற்சித்த பின்னரே சரியான வடிவில் அமைந்த வித்தியாசமான உயர்த்தியை வடிவமைத்துள்ளார் ஈத்தன். உயர்த்தியை பல முறை திருத்தம் மேற்கொண்டு இறுதியில் அதனை நிஜமாக்கினேன். தற்போது நான் எதிர்பார்த்ததை விட இது சிறப்பாக உள்ளது. மேலும் இது நம்ப முடியாமலும் விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் உள்ளது என ஈத்தன் கூறியுள்ளார். ஆஹா, நல்லா இருக்கே. ஏணியில் ஏறுவதை விட இது இலகுவாக இருக்குமோ?
காட்டில் மரத்தின் மீது வீடு கட்டி வாழ நினைப்பவர்கள் இந்த சைக்கிளையும் மிதிக்க கற்றுக்கொண்டால் பிரச்சனையே இல்லை. தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட 400 வருட பழமையான எலும்புக்கூடுகள். ஐரோப்பாவின் பல பாகங்களில் தேவாலயங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகளினால் அலங்கரிக்கப்பட்ட 400 வருடங்கள் பழமையான எலும்புக்கூடுகளை கண்டறிந்து கலை வரலாற்றாளர் ஒருவர் படமெடுத்துள்ளார். மதம் தொடர்பான உலகின் சில முக்கிய ரகசியங்களாக இவையும் உள்ளன. இவற்றினை கலை வரலாற்றாளரான அமெரிக்காவை சேர்ந்த பால் குடோனோரிஸ் என்பவரே புகைப்படம் எடுத்துள்ளார். இவற்றில் சில எலும்புக்கூடுகளில் கிறிஸ்தவ ஞானிகள் மாவீரர்களுடையவை என கூறப்படுகின்றது. இவை கொள்கலங்கள் மற்றும் அலுமாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் வத்திக்கானின் கட்டளையின் பேரில் ரோமன் கல்லறைகளில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டு ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. பல நகரங்களில் வைக்கப்பட்டன. இவை கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் மத இல்லங்களில் அழிவடைந்த ஞாபக சின்னங்களை மீளமைப்பதற்காக 1500ஆம் ஆண்டுகளில் அனுப்பி வைக்கப்பட்டன என கூறப்படுகின்றது. எலும்புக்கூடுகளில் அதிகமானவை துறவிகளாலேயே அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சில எலும்புக்கூடுகளை 5 வருடங்களாகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. துறவிகள் தவிர்ந்த ஏனையோர் இந்த எலும்புக்கூடுகளை கையாள்வது பொருத்தமற்றது என கருதப்பட்டமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் குடோனோரிஸ் கூறுகையில், நான் எலும்புக்கூடுகள் தொடர்பில் நிறைய ஆராய்ந்தேன். இந்த சுவாரஸ்யமான கதையினை கூறுவது எனது கடமையாக உணர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். குடோனோரிஸ் இவை தொடர்பில் ஹெவன்லி பாடிஸ் என்ற புத்தகத்தினை வெளியிட்டுள்ளார். இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் வெளியாகியுள்ள முதற் புத்தகம் இதுவாகும். எலும்புக்கூடுகளுக்கு தங்க ஆபரண அலங்காரமா? எதுக்கென்று புரியவில்லை. அதுவும் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எலும்புக்கூடுகள். எனக்கு புரியவில்லை. தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஆட்டை திருமணம் செய்ய போகும் 74 வயது நபர். கல் அறுக்கும் தொழில் செய்த 74 வயதான அபரெசிட்டோ கஸ்டால்டோ என்ற முதியவரே தான் வளர்க்கும் ஆட்டினை திருமணம் செய்ய போகிறார். இந்த ஆடு கார்மெலிடா என அழைக்கப்படுகிறது. 4 தடவைகள் 4 பெண்களை திருமணம் செய்து 4 பெண் மற்றும் 4 ஆண் குழந்தைகளுக்கு தந்தையாக உள்ள கஸ்டால்டோ தனது இறுதி நாள் வரை 2 வருடங்களாக தான் அன்பு செலுத்தும் ஆட்டுடன் வாழ்வதற்கு தீர்மானித்துள்ளார். இந்த ஜோடி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஜுண்டியை நகரிலுள்ள தேவாலயம் ஒன்றில் திருமணம் செய்து கொள்ள உள்ளனர். இது தொடர்பில் மனைவிகளை இழந்த கஸ்டால்டோ கூறுகையில், நான் ஏதோ தவறு செய்வதாக சிலர் கூறுகிறார்கள். ஆடு பேசாது, பொருட்கள் வாங்க பணம் கேட்காது மற்றும் கர்ப்பமும் தரிக்காது. அதனுடன் நிச்சயமாக தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டேன் என நான் உறுதியாக கூறுகிறேன் என தெரிவித்துள்ளார். திருமணத்திற்காக முதல் வழங்கிய ஆடையை கார்மெலிடா சாப்பிட்டு விட்டது. இருப்பினும் இரண்டாவதாக அதன் ஆடையை தெரிவு செய்து விட்டது எனவும் கஸ்டால்டோ கூறியுள்ளார். திருமணத்தினை அடுத்து பெரிய விருந்துபசார நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாம். இந்த ஜோடியின் திருமணம் ஒரு முழு நிறைவான திருமணமாக இருக்காது என இத்திருமணத்தை நடத்தி வைக்கவுள்ள பிஷப் கூறியுள்ளார். என்ன சொல்வது? என்ன கொடுமை இது! மிருகங்களுக்கு அடித்த யோகத்தை பாருங்களே. இந்த முதியவருக்கு இந்த வயதில் ஆட்டு கல்யாணம் தேவையா? நம்ப முடியவில்லை. ஆனாலும் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. எல்லாமே தலைகீழாக நடக்கிறது. வீணடிக்கப்படும் உணவுகள். தினமும் 87 கோடி மக்கள் பட்டினியால் அவதி. ஆண்டுதோறும் 1/3 பங்கு உணவு வீணாவதால் உலகில் தினமும் 87 கோடி மக்கள் பட்டினியால் அவதிப்படுவதாக ஐநா சபையின் உணவு மற்றும் விவசாய நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உணவுப் பொருட்களை வீணாக்காதீர்கள், தேவையான அளவு மட்டுமே சாப்பிடுங்கள் என எவ்வளவோ பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போதும் தயாரிக்கப்படுகின்ற உணவில் 1/3 பங்கு வீணாவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. அப்படி வீணாகின்ற உணவின் காரணமாக தினமும் 87 கோடி உலக மக்கள் பட்டினியால் அவதிப்படுவதாக பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது இந்த நிறுவனம். அந்த ஆய்வின்படி வருடம் தோறும் சுமார் 130 கோடி டன் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகிறதாம். உணவுப் பொருள் வீணாக்கப்படுவதன் எதிரொலியாக
காரணமாக நாளொன்றுக்கு 87 கோடி பேர் உணவு இன்றி பட்டினி கிடப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ஆய்வில் வீணாக்கப்படும் உணவுப் பொருட்கள் வரிசையில் மீன்கள் உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உலகம் முழுவதும் 28% உணவுப் பொருட்கள் விவசாயத்தின் மூலம் விளைவிக்கப்பட்ட போதும் அவை வளர்ந்த நாடுகளில் பெருமளவில் வாங்கப்பட்டு சாப்பிடாமல் குப்பையில் கொட்டப்படுகின்றன என்ற அதிர்ச்சி தகவல் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதிகமாக விளையும் உணவு தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை பாதுகாப்பாக வைக்கும் அளவிற்கு குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு வசதிகள் இல்லாததும் உணவுப் பொருட்கள் வீணாவதற்கு முக்கிய காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உணவை பாதுகாக்க போதிய வசதி இல்லாமல் வீணாவதும், அதற்கு நேர்மாறாக சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாங்கிய உணவு பயன்படுத்தப்படாமல் வீணடிக்கப்படுவதும் அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. அபிவிருத்தி அடைந்த நாடுகள் உணவை வீணடிப்பதும், அபிவிருத்தி அடையாத நாடுகளில் உணவின்றி கோடிக்கணக்கானோர் இறப்பதும் காலம் காலமாக நடைபெற்று வரும் ஒரு விடயமாக இருக்கிறது. இதற்கு மாற்று வழிகள் இதுவரையிலும் இல்லை. தேவை அறிந்து எதுவும் நுகரப்படும் போது அதன் பலனும் எல்லாருக்கும் சமமாக போய் சேரும். 76 ஆண்டுகளின் பின்னர் பிரம்மாண்டமான ஆகாய கப்பல். எதிர்காலத்திற்கான வான்வழி போக்குவரத்துக்காக ஷெபலின் எனும் ஆகாய கப்பல் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஹிண்டர்பர்க் எனும் இந்த ஆகாய கப்பல் 1937 ஆண்டு மே மாதம் 6ஆம் திகதி விபத்துக்குள்ளாகி 36 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஆகாய கப்பலின் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் சுமார் 76 ஆண்டுகளின் பின்னர் பிரம்மாண்டமான ஆகாய கப்பல் ஒன்றினை விமான உற்பத்தியில் முன்னோடியான ஏரோஸ் நிறுவனமே உருவாக்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த நிறுவனம் ஆகாய போக்குவரத்தில் புதியதோர் புரட்சியினை மேற்கொண்டு புதுமையான தொழில்நுட்பத்தின் மூலம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஆகாய கப்பல்களை விட இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஷெப்பலின்ஸின் முதலாவது சந்ததியில் ஏற்பட்ட அனுபவங்களினால் அவ்வாறான பிரச்சினைகளை இதில் தவிர்க்கப்படும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. காகோ விமானத்தின் 1/3 எரிபொருளே இதற்கு போதுமானது. இதனை நீர், தரை என விமான ஓடுபாதைகள் அற்ற இடம் ஆகியவற்றுடன் யுத்தம் மற்றும் அனர்த்த பிரதேசம் என எங்கும் தரையிறக்கலாம் என குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு வழங்கிய $3 மில்லியன் செலவில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான ஆகாய கப்பல் விரைவில் முதலாவது தடவையாக பரீட்சார்த்தமாக பறக்கவிடப்பட உள்ளதாக ஏரோஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 76 வருடங்களின் பின் மீண்டும் ஆகாய கப்பலா? பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன செய்ய போகிறது என்பதை. 4411 மீட்டர் உயரத்தில் உள்ள விமான நிலையம் இம்மாத இறுதியில் திறப்பு. உலகின் மிக உயரமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் சீனாவில் இம்மாத இறுதியில் திறக்கப்பட உள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் ஏற்கனவே 5 விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது திபெத்தில் டாவ்செங் யாடிங் என்ற இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து 4411 மீட்டர் உயரத்தில் புதிய விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியில் இந்த விமான நிலையம் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள விமான நிலையம் என்ற பெருமையை இந்த விமான நிலையம் பெற உள்ளது. இதனிடையே அதே பகுதியில் 3780 மீட்டர் உயரத்தில் மற்றொரு புதிய விமான நிலையம் அமைக்க சீனா திட்டமிட்டுள்ளது. இதற்காக 76,000 சதுர கிலோமீட்டர் இடம் தேர்வு செய்யப்பட்டு முழு வரைபடமும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உயரமான இடத்தில் 7 விமான நிலையங்களை கொண்டுள்ள ஒரே நாடு என்ற பெருமையை சீனா பெற்றுள்ளது. அடடா, சீனா சும்மாவே இருக்காதா? ஏதாவது செய்து சாதனை படைத்துக் கொண்டே இருக்கிறது. இவ்வளவு உயரத்தில் விமான நிலையம் இதற்கென்றுதான் புரியவில்லை. இறந்த மகனின் உடலை 18 வருடங்களாக பாதுகாக்கும் தாய்.
ஜோர்ஜியா நாட்டில் இறந்து போன தனது 22 வயது மகனின் சடலத்தை கடந்த 18 வருடங்களாக பாதுகாத்து வருகிறார் தாயொருவர். ஜோர்ஜியா நாட்டை சேர்ந்தவர் சியூரி. இவரது மகன் ஜோனி கடந்த 18 வருடங்களுக்கு முன்பு எதிர்பாரா விதமாக திடீரென மரணமடைந்தான். இருக்கும் போது ஜோனியின் வயது 22. ஆயினும் மகனை பிரிய மனமில்லாத அந்த தாய் மகனின் உடலை பதப்படுத்தி வீட்டிலேயே வைத்துக் கொண்டார். ஒரு நாள் கனவில் தோன்றிய அசரீரி குரல் ஒன்று ஜோனியின் உடல் கெட்டு போகாமல் இருக்க அதன் மீது தினமும் வோட்காவை ஊற்ற சொன்னதாம். அது முதல் தினமும் வோட்காவை ஜோனியின் உடல் மீது தெளித்து வந்துள்ளார் சியூரி. மகனின் உடலை பாதுகாப்பதற்காக சியூரி கூறும் காரணம் ஜோனியின் குழந்தைகள் தனது தந்தை எப்படிப்பட்டவர் என்பதை காண வேண்டும் என்பதற்காகத்தானாம். ஒரு நாள் வோட்கா ஊற்றாவிட்டாலும் ஜோனின் உடல் கருப்பு நிறமாக மாறிவிடும் என தெரிவித்துள்ளார் சியூரி. அடடா, 18 வருடமாக மகனின் இறந்த உடலை வைத்திருந்த தாயை என்ன என்று சொல்வது? இப்படியான எண்ணம் எப்படி வருகின்றது என்றுதான் புரியவில்லை. வோட்காவை ஊற்றி பாதுகாக்கிறார் என்பது இன்னொரு அதிர்ச்சி தகவல். ஒன்றும் யோசிக்க முடியவில்லை. ஒருவேளை அந்த உடலை அடக்கம் செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமோ? வோட்கா தினமும் ஊற்றுவதும் கொடுமைதானே. பெற்ற மகளை கோவிலுக்கு நரபலி கொடுத்த கொரூர தந்தை. மத்திய பிரதேச மாநிலத்தில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் ஜோலா கிராமத்தை சேர்ந்தவர் சத்லால் இர்பாச்சே. இவர் தனது 8 வயது மகள் ரிதுவுடன் துருங்காவில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு சென்றார். பின்னர் அங்குள்ள கோவிலுக்கு மகளை அழைத்து கொண்டு சென்ற அவர் சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து அவர் கோவில் முன்பு மகள் ரிதுவை நரபலி கொடுத்தார். இது பற்றிய தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சத்லாலை கைது செய்தனர். அவர் சிறுமியை நரபலி கொடுத்ததற்கான காரணம் தெரியவில்லை. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த காலத்திலும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளோடு வாழ்கிறார்கள் என்பது விந்தையாக இருக்கிறது. நரபலி என்பது இன்னும் முடிவுக்கு வரவில்லையா? $66,000 ஏலம் போன ஹிட்லரின் மோதிரம். ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போரின் போது உலகையே ஆட்டி படைத்தவராக இருந்தார். அவர் பயன்படுத்திய மோதிரம் ஒன்று அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள ஏல நிறுவனத்தில் ஏலத்துக்கு வந்தது. இது குறித்து அதன் துணைத் தலைவர் ஆண்ட்ரஸ் கான்பெல் கூறியதாவது, இந்த மோதிரம் மிகவும் திறமை வாய்ந்த பொற்கொள்ளர்களால் செய்யப்பட்டுள்ளது. நாஜிக்கல் முத்திரை பதிக்கப்பட்ட இந்த மோதிரம் ஜெர்மானியர்கள் மத்தியில் மிகவும் புகழ்பெற்றதாக விளங்கியது. சிறந்த கைவினை வேலைப்பாடுகளுடன் தங்கத்தில் செய்யப்பட்டுள்ள இந்த மோதிரத்தில் பவளம் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதிரத்தை ஹிட்லர் அணிந்திருந்ததற்கான புகைப்படங்கள் எதையும் இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இது ஹிட்லரின் சேகரிப்பில் இருந்தே கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மோதிரத்தை அவருக்கு யாராவது பரிசாக கொடுத்திருக்கலாம் அல்லது அவர் யாருக்காவது பரிசாக கொடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மிகச்சிறந்த முறையில் இணையத்தில் ஏலம் நடந்தது. பழைய வரலாற்று பொருட்களை சேகரிக்கும் ஒருவர் $66,000 ஏலம் எடுத்துள்ளார். இந்த மோதிரத்தை முதலாக அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் 2ஆம் உலக போரின் போது 1945ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள பவாரியாவில் கண்டுபிடித்தார். அதன் பிறகு பல்வேறு நாடுகளை சேர்ந்த பழைய பொருட்கள் சேகரிப்பாளர்களிடம் சென்று தற்போது எங்கள் மூலமாக ஏலத்துக்கு வந்தது. இவ்வாறு ஆண்ட்ரஸ் கூறியுள்ளார். அடடா, ஹிட்லரின் மோதிரம் அழகாகத்தான் இருக்கிறது. இத்தனை காலத்துக்கு பிறகு அதுவும் ஏலத்தில் $66,000 போயிருக்கிறது. ஆமாம், பிரபலங்கள் பாவித்த செருப்பு என்றாலும் அதற்கு மவுசு இருக்கிறது. இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.